அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி எதிலையுமே ஒரு உழைக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷபத்துல பிறந்தா உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். ஏன்னா இரண்டாம் பாவம் சொல்லுவாங்க, காலபுருஷனுக்கு இரண்டாவது பாவம், வருமானத்துக்குள்ள ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஆசை இருக்கும் ரிஷபராசியில பிறந்தா. என்ன நிறைய மனசுக்குள்ள ஆசையில கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பர்கள். கற்பனை திறன் இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றாருன்னா பல ஆங்கில கற்பனை பண்ணுவார், இவர் இப்படிதான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி இந்த கற்பனையை பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள். எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், தன்னுடைய மனைவி மக்கள் இதை பத்தி ரொம்ப விரும்புவாங்க. இவங்க ரிஷபத்துல பிறந்துட்டாவே தன்னுடைய கணவர் மனைவி மேல பாருங்க நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்களுடைய குணங்கள் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி பாருங்க குடும்பத்தை அரவணைப்பா வச்சுக்குவாங்க. இவங்க ஒருத்தர் டக்குன்னு ஒரு உபாசனை பத்தி பேசிட மாட்டாங்க, ஒரு அன்பை காட்டக்கூடிய நபரா இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்க இந்த சிற்பி, ஓவியத்துறை, ஓவியம் சம்பந்தப்பட்ட வரைகிறது, அது இல்லாம இந்த பியூட்டி பார்லர், ஃபேன்சி ஸ்டோர், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கம்ப்யூட்டர் போய் ஒர்க் பண்றது, இது எல்லாமே இந்த ரிஷபராசி தொடர்பாக. ஏன் உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கிறது எல்லாமே இந்த ரிஷபத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா ரிஷபராசியில பிறந்துட்டாவே இந்த குணம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கும். ஏன்னா இது நிலராசி திரராசி, இவங்க பேச்சு ஒரே நிலையா பேசக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுடைய குணங்கள் டக்கு டக்குன்னு மாற மாட்டாங்க. ஒரே நிலை பேச்சு, ஒரே நிலை சிந்தனையாளர்கள். ஆனா கொஞ்சம் பாசத்துக்கு இவங்க அடிபணிச்சு போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இந்த லக்னம், இந்த ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட ரிஷப லக்ன நண்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன். பொதுவாக தை மாதம் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறதா நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் எல்லா வீடியும் சொல்றதா ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல என்ன திசா புத்தி இப்ப நடக்குதுன்னு பாருங்க. ஒண்ணு கிடையாது, நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பாரு. அது உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து தான். அதனால என்ன சொல்லுவேன், எல்லா விடையும் ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பலனுங்க துல்லியமா வரும். நிறைய பேர் ரிஷபராசி ரிஷப லக்னக்காக பாருங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்ப ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இனிமேல் தை பிறந்தா உங்களுக்கு வழி பிறக்க போற சொல்லுவாங்களா, இனிமேல் உங்களுக்கு பிறக்கணும். இனிமேல் நல்ல டைம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் நல்ல டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஒரு மாற்றத்தை இனிமேல் அமைச்சு கொடுக்க போறாரு உங்களுக்கு. என்னை பொறுத்தவரையும் தை மாசத்துக்கு கெட்ட பலன் சொல்ல முடியாது. இனிமே இறைவனுக்கே பகல் பொழுது. நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி இறைவனுக்கு தேவர்களுக்கு இரவு பொழுதாக இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதா இருக்கு. இப்போ உத்தராயங்கிறது பாருங்க தை மாசம் பிறந்தாவே பாருங்க நிறைய நல்ல விஷயத்த தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க தை மாசம். அப்படி இருக்கும்போது பாருங்க சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறதுக்கால தான் தை மாதம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் ரிஷபத்துக்கு இனிமே உண்டு. இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்தை எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரமாக என்னை பொறுத்தவரை ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. நான் கெட்ட பலன் சொல்றப்பல அவங்க அமைப்பு கிடையாது. நிறைய நல்ல பலனை பார்க்க போறீங்க. நிறைய பேர் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க வரைவுல போயிட்டாலும் சரி இங்க நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. இப்ப கிரக கோள்கள் எங்க சஞ்சாரம் செய்யறோம். அப்போ உங்க ராசியிலிருந்து பாருங்க 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது தனுசு ராசியில. 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் மகர ராசியில. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்ப ராசியில. 11ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார். 12ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல 3 கிரக பயிற்சி வருது இந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா. அதாவது கரெக்டாக பாத்தீங்கன்னா புதன் பகவான் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 9ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். சூரியோட சேர்ந்து இணைஞ்சிடறாரு புதன் பகவானும். அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு கரெக்டா 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவரும் 9ஆம் இடத்துல போயிட்டு இணைகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 28ஆம் தேதி மாசம் 28ஆம் தேதிக்கு பாத்தீங்கன்னா அவரும் 9ஆம் இடத்துக்கு போறாரு இந்த ரிஷபராசிக்கு. அப்ப டைமிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் தை மாசங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் பாவத்துல போகும்போது கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. ஏன் கவனம் பண்ணீங்கன்னா 8ங்கிறது என்ன, வம்பு வழக்கு தடை தாமதம் தானே சொல்லுவாங்க.
அப்ப இதுல கொஞ்சம் கவனமாக செல்வது நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில மன கசப்புகள் உங்களுக்கு வரும். சில பேருக்கு பண ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு சின்ன கசப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இல்லைன்னா குடும்பத்துல வருமானம் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், உங்க பேச்சு ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கறது, வீண் விவாதம், வீண் பிரச்சனைகள், இது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சந்திக்காம உனக்கு காட்டும். ஆனா பெருசா எதுவும் பாதிக்காது. திசாபுத்தி நல்லா இருந்தா எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா 8ஆம் இடத்துல மறைமுக யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் இருந்தாலும் இதுல நம்ம கவனமா இருக்கணும். காசு பணம் கொடுக்கறதுல கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு சில தடை கொண்டாந்து காட்டுவாரு. உங்களுக்கு வயிறு வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடையில கொண்டு கொடுப்பார். இதுல கொஞ்சம் கவனமாக என்னை பொறுத்தவரையும் தை மாசம் 28ஆம் தேதி கொஞ்சம் கவனிச்சு பயணிக்கணும். என்னை பொறுத்தவரை என்னுடைய அது ஒரு முழு கருத்தா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அதிபதி 8ஆம் பாவத்துல போறதுனால 9ஆம் இடத்தை விரயம் பண்ண பார்ப்பார். உங்களுடைய தந்தையுடைய சொத்து, பூர்வீக சொத்து, தந்தையுடைய உடல், இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. இந்த காலகட்டத்துல ஒரு சில பலவீனத்தை பார்க்குறாப்புல கொண்டாந்து காட்டுவாரு. அதே மாதிரி பாருங்க, குழந்தைகளுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல ஏதாச்சும் இடத்துல பூமியில உங்களுக்கு கலகங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க சந்திக்கிறப்ப ஒரு சில பேருக்கு வந்துடும் தை மாசத்துல. இது கொஞ்சம் கவனமாக படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியோட தை மாத பலன் தான் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்காலம்மன்ட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை. தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க. சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள், இது 3 தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள். இறைவன், நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான். இறைவனுக்கு, தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பகல் பொழுது அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது. அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும். திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதுல இந்த 3 விசேஷங்கள், பொங்கல் விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அடுத்து இதை வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா இந்த தை பொங்கல் தான். அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தை பூசம். தை மாசத்துல கரெக்டாக பாருங்க, தை மாசம் 11ஆம் தேதி தை பூசம். முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள். எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் பூசம் தான். அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு, அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான் அருள் கிடைக்கும். தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான். இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம், இறந்தவங்க தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை, வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அமாவாசை. தை மாசம் 26ஆம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அமாவாசை. இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள். இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்காண்டி நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பெறணும். அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினானது அமாவாசை, புரட்டாசி மாசம், அந்த 3 அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க. அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க.
எல்லாம் இறைவன் கிடைக்கட்டும். இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருக்கும்? இதுல விசேஷ காலம் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு 6 மூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 8ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதுல தேய்பிறை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிறை முகூர்த்தம் 18ஆம் தேதி தை மாசம் வருது. 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அதே மாதிரி 25ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிறை முகூர்த்தம் வருது. இதுல 3 வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வருது. இதுல கடைசியில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் தான். மொத்தம் 9 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமண முகூர்த்தங்கள் இருக்குது. எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள், வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஏன்னா 8ஆம் மாதத்துல போறதுனால மற்றபடி பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகனா சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்தவரையும் வெளிநாடு போகாத நம்பர்லாம் கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய நேரம் இந்த நேரம் எடுத்துக்கோங்க. மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டு யோகம் சூப்பரா இருக்கும். செவ்வாய் வந்து இங்க இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு யோகமா மாத்துறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் எல்லாமே 9ஆம் இடத்துக்கு போனா இன்னும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு பொறுப்போட நீங்க வாழ போறீங்க. தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது. என்னை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. என்னை பொறுத்தவரையும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, வேலை உத்தியோகத்துல கலகம் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? இதுல உள்ள பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஒரு முடிவுக்கு இந்த தை மாசமே வந்துடும். எல்லாமே பிரச்சனையா இருக்கு, வேலை உத்தியோகம் இன்னும் நிரந்தரமா அமையலை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு சரியாக இல்லை, வேலை உத்தியோகங்கிறது சரியான ஒரு அமைப்பா பார்க்க முடியல. ஒரு சில தடைகள், பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடத்துல மேலிடத்துல இருந்து ஒரு ப்ரெஷர், இது எல்லாமே இருந்திருக்கும். இல்லை வேலையை நம்ம மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. தைரியமா வேலை மாத்துறவங்க தைரியமா தை மாசத்துக்கு அப்புறம் மாத்துங்க, நல்ல ஒரு அனுகூலமா கொடுத்துருவாரு. வேலை கிடைக்காதெல்லாம் பாருங்க, நிரந்தரமா வேலை கிடைக்கக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். சரிங்களா? உங்களுக்கு 18ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் வருமான தடை, கொஞ்சம் ஒரு சில வருமானம் குடும்பத்துல ஒரு தடையா கொண்டு வந்து காட்டும். தை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க வருமான இன்கம்னா பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பொருளாதாரம் வச்சுன்னா பாருங்க, இந்த புதனோட இந்த சூரியன் போய் கரெக்டா மார்கழி 18ஆம் தேதி போய் சேர போறாரு. அப்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்துருவாரு. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த பிசினஸ் இல்லை வாகனத்தை மாத்துற ஐடியா இருந்தா கூட தைரியமாக நீங்க பண்ணிக்கலாம். வண்டி வாகனம் மாத்துறது வாங்குறது பண்ணலாம். தை மாசம் உங்களுக்கு சூப்பரான நேரம். நீங்க ஏன்னா இப்போ ஒரு சுப செலவு தான் பண்ணணும். ஒண்ணு நீங்க வீடை கட்டணும், இல்லை வெளிநாடு போகணும், இல்லை வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். ஆல்ரெடி இந்த பிளான்ல தான் இருப்பீங்க. கண்டிப்பா இந்த மாசத்தை ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா தை மாசம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அதை வாங்குற யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வரும். ஏதாச்சும் ஒரு இடமாற்றங்கள், சிறு சிறு இடமாற்றங்கள் உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு ரிஷபராசியில பிறந்த அனைவருக்குமே வரணும், வந்துடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் நிறைய பேர் தொழில இனிமே தடை பண்ண மாட்டார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 2ஆம் தேதி புதன் பாருங்க, உங்களுக்கு அவரும் 9ஆம் மாதத்துக்கு வந்துட்டாருன்னா இங்க தொழில விரயத்தை கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப தொழில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு. வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணாலும் சரி, இங்கே உள்ளவங்க பிசினஸ் பண்ணாலும் பாருங்க, தொழில் நல்ல ஒரு யோகத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 10ஆம் மாதத்துல சனி பகவான் பலமா இருக்கிறார். 10ஆம் மாதம் சனி பகவான் யாரோட நட்சத்திரம் நிற்கிறாரு? சதய நட்சத்திரம் ராகுடைய கால்கள் நிற்கிறார். உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி சாரத்துல நிற்கிறதுனாலதான் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இல்லைன்னா அந்த வார்த்தை இங்க சொல்ல முடியாது. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே பாருங்க, நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. பொதுவாக இந்த ஸ்டேஷனரி, இந்த ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறை, அழகு சார்ந்த பொருட்கள், இது எல்லாம் இந்த பிசினஸ்லாம் பாருங்க நல்லா லாபத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருத்துவ செலவா இருக்கு, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இருப்பார். திருமணம் சம்பந்தம், திருமணம் நடக்காதெல்லாம் கண்டிப்பா திருமணம் முடியணும். என்னை பொறுத்தவரை திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் தான் இந்த ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு. 7ஆம் அதிபதி கரெக்டா பாத்தீங்கன்னா அவரும் 9ஆம் மாதம் சூரியனோட பொறுத்து இணைகிறாரு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரனை கண்டிப்பா பார்ப்பீங்க. இருந்தாலும் நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், இதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். நீங்க யாருக்குமே ஜாமீன் படக்கூடாது இந்த இடத்துல. இது மட்டும் தை மாசம் மட்டும் இந்த ரிஷபராசியில் கவனமா இருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. எங்கே போய் நீங்க கடன் லோன் கேட்டாலும் சரி, உடனே உங்களுக்கு லோன் கிடைக்கும். இனிமேல் லோன்னா உடனே சாங்ஷன் ஆகும். என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இல்லை தொழிலுக்காண்டி கேட்குறீங்க, இல்லை வேலை உத்தியோகாண்டி கேட்கலாம், நிறைய பேருக்கு அது அனுகூலமாக அமையிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, நிறைய பேருக்கு வண்டி,
வாகன பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். பூர்வீக சொத்து இடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வரும். அரசாங்க அரசியல் தொடர்புலாம் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தோம். அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனைலாம் இருக்காது. இனிமேல் அரசாங்கத்தில் ஏதாச்சும் கலகம் பிரச்சனையா இருக்கு, தடையா இருக்குன்னா இனிமேல் அரசாங்க சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் பாருங்க கல்விகள் தடைகள் இருக்காது. வெளிநாட்டில் வெளியூர்ல படிக்கிறவங்களாம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி, படிப்பு கல்வியும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார். நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஃபீல்டும் பாருங்க சூப்பரா இருக்கும். கமிஷன் தொழில் எந்த தொழில் இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில், கூட்டு தொழில், இது சம்பந்தமா பாருங்க நிறைய ஒரு முயற்சியை சிறப்பாக கொடுத்துருவாரு. மெயினா பெண்கள் சாதிக்கலாம் பாருங்க. பெண்கள்லாம் பாருங்க எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்கும். வட்டி தொழில் பண்றவங்க, வாகன பிசினஸ் பண்றவங்க பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க, வாகன பிசினஸ் தொழில போறவங்க, கல்வித்துறை சம்பந்தமா பயணிக்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க இந்த ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்குறாரு. மெயினாக மருத்துவ ஃபீல்டு சூப்பராக இருக்கும். இந்த லக்னத்தில் இந்த ராசியில் உள்ளவங்களாம் மருத்துவ சார்ந்த ஃபீல்டில் இருக்காங்களா, அவங்களாம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாருங்க, நம்மளோட ஜாதகம் மாட்டி நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த யோகம் இப்போ 8ஆம் பாவத்தில் போய் உங்கள் சுக்கிர பகவான் நிற்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்க போகுது. இதை கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூரில் உள்ளவங்க பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரும். ஏன்னா இந்த சுக்கிரபகவான் பாருங்க 2ஆம் இடத்தை நேராக பார்த்துருவாரு. 8ஆம் இடத்துன்னு பார்த்தோம்னா மறைமுக வருமானத்தை, வெளிநாடு வருமானத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலை. அப்ப நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுறவங்களாம் பாருங்க மிக சிறப்பாக ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவோம். ஏன்னா 11 ராகு இருந்தா எல்லை இல்லாத பணம் வரணும். வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்கலாம் லாட்ரி யோகங்கிறது. அப்ப ஜாதகத்துல அந்த யோகா அமைப்பு எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்துடைய நம்பர் நம்ம சூஸ் பண்ணி போடும்போது கண்டிப்பாக அந்த லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார். அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரையும் துன்பங்கள் இல்லை ரிஷபத்துக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இது என்ன ராசி? அதிபதி யாரு? சூரியன். நெருப்புடைய குணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்களாம். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஒழுக்கமா இருக்கணும், நம்ம நாகரிகமா வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும். தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பார். இவரை மதிச்சாதான் மற்றவரை மதிப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருந்தா என்னன்னா, சூரியன் நட்சத்திரம் இருக்குன்னா நிறைய ஆசைகள் இருக்கும் பாருங்களேன். இவர் லைஃப்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லி அடுத்தவரை பார்த்து நம்ம அதுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற என்ன போட்டி போராட்டங்கள் இவர்கிட்ட நிறைய இருக்கும். சுயநலன்னு சொல்லுவாங்களே, அந்த அமைப்பு இவர்கிட்ட உண்டு. நம்ம எப்படியாச்சும் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற வாழ்க்கை நிறைய இருக்கும். நிறைய ஒரு விஷயத்த எதுக்காண்டி எல்லாத்தையும் இழக்கக்கூடிய நபராக இருப்பார். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அந்த தன்மானத்துக்காண்டி எதையுமே இழக்கக்கூடிய கேரக்டராக இவருடைய இருப்பார். இருந்தாலும் நேர்மையான குணம் எடுத்துக்கலாம். நேர்மையான குணம் ஒரு சில பேர் பாருங்க நேர்மையான குணமா உள்ள நபராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலம், எதுலையுமே கிடைக்காத ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுதுன்னு எடுத்துங்க. தன்மானம், தலைமை பொறுப்பு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க. ப்ரொமோஷன் இருக்கும். தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நம்ம புதுசாக எதுவும் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களோட நிறைய பேருக்கு வரும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா? கண்டிப்பா எழுதுங்க. இப்ப அரசாங்க வேலை உங்களுக்கு உண்டு. அரசு மூலமாக நிறைய வருமான இன்கம் நீங்க பார்க்க போறீங்க. இனிமே வரக்கூடிய எதிர்காலம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. கடன் பிரச்சனை இருக்காது. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் பாருங்க. இவங்க தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏமாளின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களை எடுத்துக்கலாம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட இருக்குங்க? ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாவே வெளிநாடு வெளியூர் நல்லா அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி பாருங்க எழுத்து கணிதம் படிப்பு கல்வித்துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபராக நீங்க இருப்பீங்க. இனிமேல் படிப்பு கல்வி உங்களுக்கு சூப்பரா டாப்பா இருக்கும். அறிவுத்திறன் பயங்கரமா இருக்கும். கற்பனை, அறிவுத்திறன் இது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் தொழிலில் பாருங்க எதிர்பாராத தொழில நல்ல லாபம் பார்ப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும். உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறவங்களும் ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும். உடல் உபாதை இருக்காது. எந்த ஒரு காரியத்தில் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிருக சிறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் யாருன்னா இவங்க தாங்க.
தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி தைரிய குணம் உள்ள நபராக இருப்பாங்க. சகோதர சகோதரி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. ஒரு கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். இதுல பிறந்துட்டா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி ஏதாச்சும் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இருக்கும். இவங்களுடைய மைண்ட் செட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இவர் சொன்னா இறுதி முடிவர் தான் இருப்பார். அவருடைய கேரக்டர். இவங்களுக்கு பாருங்க, அவருடைய நட்சத்திர அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்காரு. அப்போ கொஞ்சம் அதிக பயணத்தை நீங்க மேற்கொள்றாப்புல வரும். கொஞ்சம் மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருவார். காசு பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்பு கல்வி வெளிநாடு வெளியூர்ல படிக்கலாம், அரசாங்க வேலை கிடைச்சிடும், அரசு மூலம் அனுகூலம் கிடைச்சிடும், தொழில எதிர்பாராத ஒரு திடீர் லாபங்கள் இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தை மாதம் பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.